நாங்கள் பிறந்த சாதி எப்படி? நாங்கள் ஒரு உயர் சாதியில் தலைவர் எழுச்சி தூண பிறந்தா நாங்கள் அந்த நாட்டை ஆளும் பேசியிருக்கலாம். ஏன் நீங்களாம் பேச மாட்டேன்னு கேட்குறேன். எல்லாரும் இல்லைங்க, இங்கே இருக்க பத்திரிகையாளர்கள், இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாருமே பேசணும் சார். யார் பேசுறா? எனக்கு அடிபட்டுருச்சுன்னா முதல்ல நான் தான் எனக்கு அடிபட்டுருச்சு. ஏங்க நான் தானே கத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கே அசிங்கமா இருக்கு உங்க சொல்றதுக்கு. இல்ல ஸ்டாலின் அவர்களை கவனத்துக்கு கொண்டு போனீங்க. கொண்டு போயாச்சுலங்க. நீ பிரசிடென்ட். அப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி போல மெத்தனமான ஒரு ஆட்சி தான் நடத்துறாங்க. ஏங்க நான் என் பிரச்சனை உங்களுக்கு சொல்லிட்டேன். பிரச்சனை தீர்க்கிறது இங்க இருக்கீங்க. நீங்க தானே முடிவு செய்யணும். அதான் சார், எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியில் நிறைய குறைபாடுகள் புரியலையா? நீங்க முதலமைச்சருங்க. ஸ்டாலின் அவர்கள் சரியா செயல்படலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க முதலமைச்சருங்க. என் பிரச்சனை உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்க தானே தீர்க்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? நான் கவனத்துக்கு கொண்டு போயிட்டேன், இனி அவர் பாடு அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, அவரை சரியா செஞ்சாரா இல்லையாங்கிறதா கேள்வி. என்னது? அவர் சரியா செஞ்சாரா இல்லையா? செஞ்சாரா தீர்த்துக்கும் பிரச்சனை. உங்களுக்கு செய்யல, நீங்க என்ன போட்டு வாங்க கூடாது. இல்ல பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளி ஆக்குவது வன்கொடுமையில் பெரிய வன்கொடுமை. ஏனென்றால் அவன் குடிக்கிற நீரில் அவன் போய் மலத்தை கலப்பான் அப்படின்ற ஒரு இது இருக்கு. கூட்டணியில் இருக்குன்றது அந்த ஒன்றும் சங்கடமா இருக்கா? கூட்டணியில் இருக்கிறதுனால வருத்தப்படுறான். நீ கூட்டணியில் இருக்கிறதுக்காக வருத்தப்படுறீங்க? ஆமாம், என்ன விஷயம்? கூட்டணியில் இருக்கிறதுல கூட்டணிக்குள்ள இருக்கிறதுனால பேசுறது வருத்தப்படுறோம். யாரை எடுத்துனா காவல்துறை தான் பண்றோம். காவல்துறை யாருக்கு இல்லை? முதலமைச்சருக்கு சொல்றீங்க. இருங்க நான் வரேன். முதலமைச்சர் சொல்றீங்களா? பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசில் உள்ள நடப்பு நிகழ்வுகள் குறித்து இன்று நம்முடைய உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் விசிகாவுடைய இளைஞரணி மாநில துணை செயலாளர் திரு மாலின் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். விசிகாவில் இப்போ வந்துட்டு அரசியல குறிப்பாக விசிகா நிறையவே கவனிக்கப்படுது. குறிப்பாக டிமாண்டடான ஒரு பார்ட்டியாகவே இப்போ பார்க்கப்படுது. ஒரு பக்கம் உங்கள் கட்சியில இருந்து ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து தாவேக்கா போயிருக்கிறாரு. அதே நேரத்தில் விசிகா வந்து திமுக கூட்டணியில் அதிருப்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு பேச்சு நிலவு. குறிப்பாக வேங்கைவேல் விடயத்தில் என்ன விதமாக திமுக கூட்டணியில் பயணிக்கிறீங்க? வேங்கை வயலில் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கீங்க? விடுதலை சிறுத்தை கட்சி 2022 டிசம்பர் 26 வேங்கை வயலில் குடிக்கிற நீரில் தண்ணி தொட்டியில் மலத்தை கலந்ததை அந்த நேரத்திலிருந்து நாளிலிருந்து இப்பொழுது 2025 இந்த நொடி வரை விடுதலை சிறுத்தைகள் அந்த மக்களோடு நிற்கிறோம். அந்த மக்களோட பயணம் செய்கிறோம். அந்த மக்களுக்காக தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் எடுத்திருக்கோம். குறிப்பாக சொல்லணும்னா 2022 டிசம்பர் 31 உலகமே புத்தாண்டு கொண்டாட்டத்தில் இருக்கும்போது விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் தெரிவித்து வேங்கவேல் மக்களுக்கு நீதி வேண்டும் என்று களத்தில் இருந்தோம். 10,000 பேர் திரட்டி ஒரு பெரிய போராட்டம் புதுக்கோட்டையில் நடத்தினோம். ஆனால் முதல்ல வந்து காவல்துறை விசாரணை நடத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த விசாரணை போக்கு சரியில்லைன்னா சிபிசிஐடிக்கு மாறிச்சு. சிபிசிஐடி இப்போ குற்ற அறிக்கை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க நீதிமன்றத்தில். விடுதலை சிறுத்தை அந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்ளலை. ஏனென்றால் பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளி ஆக்குவது வன்கொடுமையில் பெரிய வன்கொடுமை. ஏனென்றால் அவன் குடிக்கிற நீரில் அவன் போய் மலத்தை கலப்பான் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு அந்த கிராமத்தில் வேங்கவேலில் முட்டுக்காடு பஞ்சாயத்துடைய தலைவர் தான் முத்தையா. அவங்க மனைவி தான் பிரசிடண்ட்டு. அப்போ முட்டுக்காட்டில் இறையூர் இந்த 3 கிராமத்தொட்டி தான் வேங்கவேல் இருக்குது. ஆமாம். இப்போ வேங்கவேலில் குறைந்தபட்சம் ஒரு 25 குடும்பங்கள் தான் எண்ணிக்கையில் தாழ்த்தப்பட்ட மக்கள் குடியிருக்காங்க. ஆனால் முட்டுக்காட்லேயும் இறையூர்லேயும் 300 அங்கிட்டு 150 மக்கள் குடியிருக்காங்க. எல்லாம் பிரசவ மக்கள் தான். ஆனால் இந்த 17 பேர் தனியாக ஒரு தண்ணி தொட்டி வச்சு அந்த தண்ணி தொட்டியில் வந்து அவனே மலத்தை கலந்தாங்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது. இந்த சிபிசிஐடி குற்ற அறிக்கைங்கிறது மிக மிக பிற்போக்கான ஒரு சிந்தனையை விதைக்கிறது. இப்போ எவிடன்ஸ் கதிர் போன்றவர்கள் குற்றம் சாட்டி இருந்தாங்க. இந்த விசாரணை நடக்கும் போதே ஒரு ஒன் சைடாக தான் நடந்துச்சு. மீண்டும் மீண்டும் பாதிக்கப்பட்ட மக்களை தான் விசாரிச்சாங்களே தவிர்த்து யார் பண்ணாங்கன்ற திசை நோக்கி அது போகலை அப்படின்லாம் கூட சொன்னார். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் இந்த திசையை நோக்கி தான் பயணிச்சிருக்கு. பயணிக்கும் போதே விசிகா கூட இருக்குதுன்னு சொல்றீங்க. அப்பவே வந்து இதை நாம கண்டனம் தெரிவிச்சு அப்பவே இதில் வந்து நம்ம தடுத்து நிறுத்தி நாங்கள் என்ன சொல்றோம்னா, காவல்துறையுடைய சிபிசிஐடி அதிகாரிகள் வந்து குறிப்பாக சாதியவாதிகளாக இருக்காங்க. ஏனென்றால் விசாரணைக்கு விசாரிக்கிற கூப்பிட்றாங்கள, கூப்பிடும்போது முத்துகிருஷ்ணன் அந்த வழக்கில் ஒரு தம்பி இருக்கான். அவனை பெரிய மெண்டல் டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. மெண்டல் டார்ச்சர்னா காலையில் 10 மணிக்கு அவன் வந்து விசாரணைக்கு வரானா இரவு 11 மணி வரைக்கும் உட்கார வச்சுருப்பாங்க. ஒரே சேரில் இப்படி ஒரு அறைக்குள்ளே உட்கார வச்சு அவனை வந்து கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்களாம்.
குற்றவாளி போல ரொம்ப அவன் மூளை வந்து மூளை நரம்பு வந்து வலிக்குமா. அந்த தம்பி எனக்கு சொல்றான், அந்த மூளை நரம்பு வலிக்கும், எனக்கு என் மண்டையிலேருந்து வேர்த்து ஒழுகிட்டே இருக்கும், அந்த இடமே அட்மாஸ்பியரே வந்து நான் தான் குற்றவாளி என்னை விட்டுருன்னு சொல்ற அளவுக்கு நீ கொண்டு நிப்பாட்டுவோம். அந்த இடம் இருக்குல்ல, அந்த இடத்தோட அந்த அறைக்குள்ள வச்சு விசாரிக்கும் போது வந்து விசாரிக்கும் போது அவன் நான் தானே குற்றவாளி என்னை போடுங்கடா அந்த மனதில் இருப்பானா. அப்போ அது எவ்வளோ பெரிய மோசமான நடவடிக்கை. ரெண்டாவது சுதர்சன் சொல்லி இந்த ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்க அம்மா கிட்ட பேசுனது, அத்தைகிட்ட பேசுனது ஆடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த தம்பிகிட்டையும் நான் கேட்டேன். அந்த தம்பி என்ன சொன்னான்னா, நான் இந்த ஆடியோ பேசின வந்து 12 நிமிஷம் பேசியிருக்கேன். 12 நிமிஷம் பேசின ஆடியோவை வெட்டி ஒட்டி 3 நிமிஷம் நீங்க வெளியிட்டீங்கன்னா என்ன தெரியும்? ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளதான் இருந்திருக்கும். எங்க அம்மா என்ன சொல்றாங்க, தம்பி அடிச்சு கேட்டாலும் என்ன நடந்தது அதை மட்டும் சொல்லு, அடி வாங்குறதுனால உண்மையை ஒத்துக்காத, அடிக்கு பயந்து உண்மையை ஒத்துக்காத, எதையும் ஒத்துக்காத, நியாயமா பேசி நியாயமா நடந்துக்கிறன்னு தான் பேசுறாங்க. ரெண்டாவது அந்த தம்பி சொல்றான், நான் பேசின ஆடியோ எல்லாமே அதுல இருக்கு, 25 ஆடியோ இருக்கு, அவங்க ஒரு ஆடியோ மட்டும் வெளியிடுறாங்க, இது எவ்வளவு பெரிய வன்மம் அப்படின்னு சொல்றான். சொல்லிடுறேன். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நீங்க 2 ஆண்டுகளுக்கு பிறகு சிபிசிஐடி ஏன் இந்த ஆடியோ பிரஸ் கொடுக்கணும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஏன் கொடுக்கணும், என்ன காரணம்? இல்லை, இப்போ இதில் எல்லாத்துக்குமே விசிகா வந்து குற்றம் சாட்டுறது காவல்துறை சரியில்லை, நீதிபதி அவர் வந்து ஒரு சாதிய சார்பு மிக்கவராக இருக்கிறார், இவங்கெல்லாம் சாதியவாதிகளாக இருக்காங்கன்னு சொல்கிறோம். இதுவே எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சியில் நடந்திருந்தா நாம வந்து அவருடைய ஆட்சியை தான் விமர்சனம் பண்ணுவோம். நாங்க என்ன சொல்றோம், திமுக அரசுன்னு சொல்வதற்கு, ஸ்டாலின் அரசுன்னு சொல்வதற்கு விசிகா கூட்டணியில் இருக்குன்றது அந்த ஒன்றும் சங்கடமா இருக்கா? கூட்டணியில் இருக்கிறதுனால வருத்தப்படுறோம். நீ கூட்டணியில் இருக்கிறதுக்காக வருத்தப்படுறீங்க? ஆமாம், என்ன விஷயம், கூட்டணி இருக்குங்களா, கூட்டணிக்குள்ள இருக்கிறதுனால பேசுறது வருத்தப்படுறோம். நீங்க புரிஞ்சுக்கணும் என்ன விஷயம்னா, இந்த கூட்டணிக்குள்ள நாங்கள் இருந்துக்கிட்டு என்ன செய்ய முடியும், என்ன பேச முடியுங்கிறத நாங்கள் மீறி தான் பேசுகிறோம். விடுதலை சிறுத்தை கட்சி இன்றைக்கு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கும் வேங்கவேல் சிபிசிஐடி குற்ற அறிக்கை தாக்கல் செய்த உடனே 4 நாட்களாக பத்திரிகையாளர் சந்திக்கும் போதெல்லாம் வேங்கவேல் பற்றி தான் பேசுகிறார். இப்போ நீங்க வேங்கவேலுக்கு போயிருக்கீங்க? நான் போயிருக்கேன். அங்க வந்து செக் போஸ்ட் அமைச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆமா, எதற்காக செக் போஸ்ட்? யாரும் போய் நமக்கு உள்ள போயிடக்கூடாது, மக்களை பாத்திரக்கூடாது அப்படின்றதான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தன்னுடைய ஆட்சியில ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடத்தினாரு, இன்னைக்கு வரைக்கும் குற்றம் சாட்டிட்டு 3 நாள் தூத்துக்குடி மாவட்டம் முழுக்க சிக்னல் ஜாமர் வச்சு எல்லாத்தையுமே முடக்கினாரு, ஊருக்கு உள்ள வெளியே யாரும் போக முடியாதுன்ற ஊரடங்கு உத்தரவு பிறப்பிச்சாரு. 3 நாள் பண்ண அவருடைய ஆட்சி நொடிக்கு நொடி நாம இன்னைக்கு அதை சொல்லி விமர்சிக்கிறோம். நாம ஏன் வந்து ஸ்டாலின் அரசை நாங்க விமர்சனம் பண்றோம்ல அரசை? நாங்க எங்க விமர்சனம் பண்ணலாங்கிறீங்க? என்ன விமர்சனம் பண்ணீங்க? நாங்க ஏங்க போராட்டம் பண்ணியிருக்கோம்லங்க, இந்த குற்ற அறிக்கை யாரை எதிர்த்து நம்ம போராட்டம் பண்றோம், யாரை விமர்சனம் பண்றோம்? யாரை எதிர்த்துனா காவல்துறை தான் பண்றோம். காவல்துறை யாருக்கு இருக்கு? முதலமைச்சருக்கு சொல்றீங்க, இருங்க நான் வரேன், முதலமைச்சர் சொல்றீங்களா? அவர்தானங்க இருக்கு. ஆமா, வருத்தப்படும் சொல்றோம் இல்லங்க, நாங்க வருத்தப்படுறது என்ன பயன் தரும்ன்றதா? நீங்க இந்த கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டு நாங்க என்ன பேச முடியும்? கூட்டணி விட்டு வெளியே வந்தா பேசலாங்கிறீங்களா? கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே நீங்க அழுத்தம் கொடுங்கன்னா அழுத்தம் கொடுத்துக்கோம்ல. நீங்க வர்றது கூட்டணிக்குள்ள இருந்துட்டு தான் சிபிசிஐடி வழக்கு, இந்த வழக்கை விசாரிக்கிறது தவறானது, முறைகேடான தவறா விசாரிக்கிறாங்க, பாதிக்கப்பட்ட மக்களே குற்றவாளி ஆக்குறது சொல்றோம்ல. உங்க கட்சியில இருந்த ஒருவர், கட்சியினுடைய துணை பொதுச் செயலராக இருந்த ஒருவர் இன்னொருடைய நூல் வெளியீட்டு விழாவுக்கு போயிட்டாரு, அங்க போய் சில தாக்கி பேசிட்டாருன்னா அவரை வந்து கட்சியில இருந்து 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சீங்க. அப்படி எங்க கட்சிக்கு ஏற்புடைய கருத்தல்ல அதை அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து நீக்கினீங்க. ஆனா உங்க கட்சியில உள்ள நபர் அப்படி பண்ணும்போது நீங்க வந்து உங்க மக்களுக்காக கூட அதை பண்ண மாட்டீங்கன்னா நீங்க நான் சொல்ல புரிஞ்சுக்கங்க. சொல்லுங்க. ஆதவர்ஜுன் அவர்கள் தலைவர் எழுச்சி தமிழோட தொடர்பு கொண்டு இந்த மாதிரி இந்த அம்பேத்கர் புத்தக வெளியிட்டுலாம் கூப்பிடுறாங்க, நீங்களும் வரணும் அப்படின்னு சொல்லும்போது முதலமைச்சர் அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருந்தது. அப்புறம் அது கேன்சல் ஆன, விஜய் வராரு நீங்க வரீங்களான்னு கேட்கும்போது இல்லை, கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு உண்டாகும், விடுதலை சிறுத்தை கட்சியால் எந்த சலசலப்பும் வரக்கூடாது, ஆகையால் நீங்க வந்து கலந்துக்குங்கன்னு சொல்லி ஆதவர்ஜுன் அனுப்புறாரு. ஒரு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக ஆதவர்ஜுன் போறான்னு வச்சுக்கங்களேன். அங்கே போறாரு. அங்கே போகும்போது என்ன சொல்லிவிடாரு, அரசியல் ரீதியான எந்த கருத்தையும் பேசிடாதீங்க, நீங்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கேட்டது, அந்த ட்விட் போட்டது, அதை பற்றி பேசுனதெல்லாம் ஒரு பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில் போய் நீங்கள் என்ன பேசணுமோ அம்பேத்கரை பற்றி பேசுங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. சூழலுக்கு ஏற்ற மாதிரி நடந்ததும் சொல்கிறாரு. அங்கே போய் அவர் அம்பேத்கர் பற்றி பேசாமல் மன்னர் ஆட்சி அப்படின்னு பேசி ஒரு சர்ச்சை உண்டு பண்ணி விடுறாரு. அது கூட்டணி நெருக்கடி ஆகுது. ரெண்டாவது, தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது ரத்த சகதியில் வந்து உருவான கட்சி, இயக்கம். இது தெரிஞ்சுக்க. ஏன்னா பிற சமூகங்கள் கட்சி நடத்துவதற்கும் நாங்கள் இயக்கம் நடத்தும் வித்தியாசம் இருக்கு. உயர்ந்த சாதிகள் சங்கம் வைப்பதற்கும்
தாழ்த்தப்பட்ட மக்கள், எஸ்சி மக்கள் சங்கம் இப்போ வித்தியாசம் இருக்கு. அதான் சார் நீங்க சீமானை ஏத்துக்குவீங்க, நான் சொல்ல சீமானை நீங்க ஏத்துக்குவீங்க, யார் என்ன பேசினாலும். சரி, எடப்பாடி என்ன பேசணும் மாத்தி பேசினா ஏத்துக்குவாங்க. நாங்க என்ன பேசுறது காத்துக்கிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு என்ன நெருக்கடி சொல்றேன், இங்க இருக்கிற நிர்வாகங்கள் நெருக்கடியா இருக்கு, இங்க இருக்கிற அரசு கேந்திரங்களுக்கு எதிராக இருக்கு, காவல்துறைகளுக்கு எதிராக இருக்கு, பெரும் முதலாளிகளுக்கு எதிராக இருக்காங்க, புரியுதுங்களா? பத்திரிகை ஊடகங்களுக்கு எதிராக இருக்கு, சாதியவாதிகள் எதிராக இருக்காங்க, மதவாத எதிராக இருக்காங்க. இப்படிப்பட்ட எதிரான சக்திகளை தான் விடுதலை சிறுத்தைகள் களமாடிக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது, மற்ற கட்சிக்கெல்லாம் வந்து ஒரு நெருக்கடி தாங்க. திமுகவுக்கு அதிமுக நெருக்கடி, அதிமுக திமுக தான் நெருக்கடி, புரியுது உங்களுக்கு? மற்ற நாம் தமிழ் எடுத்துக்கிட்டா திமுக நாம் சண்டை நடக்குது, நீங்க பாக்குறோம். அப்படி எல்லா கட்சிகளுக்கும் ஒரு கட்சிக்குள்ள தான் இருக்கும் இல்லையே, விடுதலை சிறுத்தை போன்ற இயக்கத்துக்கு தான் பெரும் நெருக்கடி இருக்கு. ஏனென்றால் நாங்க பிறந்த சாதி எப்படி, நாங்க ஒரு உயர் சாதியில் தலைவர் எழுச்சி தமிழர் பிறந்தா நாங்க இந்த நாட்டை ஆளும் பேசியிருக்கலாம், இந்த நாட்டை நாங்களும் ஆளும் சொல்லியிருக்கலாம். நாங்க பிறந்த சாதி தான் எங்களை வந்து பேச வைக்குது, எங்களை வலிமையிலான சூழல் கொண்டு போய் நிப்பாட்டுது. நாங்க என்ன பேச எடுபட மாட்டுது. ஏழையின் பேச்சு அம்பலம் வருவான் பழமொழி இருக்கு, புரியுதுங்களா? இல்லை சார், தான் உங்களுடைய கடந்த கால வழி வந்து எல்லாருக்குமே தெரியும். நான் யாரும் தெரியாதவங்கன்னு சொல்ல விரும்பல. உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்காக மக்களுடைய குடிசைகளை எரிச்சது முதல் கொண்டு சாம்பல்ல இருந்து வந்த கட்சின்னு கூட நாம சொல்லலாம். அடக்குமுறை சந்திச்ச கட்சி தான். மாற்று பல படுகொலை நடந்திருக்க. விடுதலை சிறுத்தைகளுடைய பாடலையும் ஒளிப்பலையையும் அம்பேத்கருடைய பாடலை போட்டதுக்காண்டி மேலூர்ல வணங்காமுடி சந்திரன் என்பவரை வெட்டி படுகொலை செஞ்சிருக்காங்க. உண்மை, மாற்றுக்கிறதே இல்லை சார். ஆனா இப்ப அதே மாதிரி ஒண்ணுதான் நடந்திருக்கு. இதுவே எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சியில் நடந்திருந்தா நொடிக்கு நொடி விமர்சனம் செய்து அது ஒன்றிற்காக திருமாவளவன் போய் வேங்கவேலுக்குள்ள போயிருப்பாரு, திமுக கூட போயிருக்கும், இல்ல திமுக போயிருக்கும் திருமாவளவன் கூட போயிருப்பாரு. இப்படி எல்லாம் நடந்து நீங்க திமுக தள்ளி வைங்க. விடுதலை தள்ளி வைக்க முடியும்? விடுதலை சிறுத்தைகள் வேங்கவேல் விஷயத்துல களத்துல இருந்துமா இல்லையா? நான் இன்னொன்னு சொல்றேன். இல்ல சார், அப்படிதான் சொல்லணும். நான் இருந்தேங்க. உள்ள உங்களால போக முடிஞ்சதா? நான் இருந்தேன். வேங்கவேல் கிராமத்துக்குள்ள நான் களத்துல இருக்கேங்க. வேங்கவேல் கிராமத்துக்குள்ள போனீங்களா? வேங்கவேல் மக்களோட களத்துல விடுதலை சிறுத்தை முதல் வேங்கவேல் இஷ்யூ வரும்போது அதை ஊடகத்துக்கு கொண்டு வந்து மாலின் இருங்க, அதை ஊடகத்துக்கு செய்தியாகிறது மாலின. வேங்கவேல இருக்கிற இன்னைக்கும் சுதர்சனா, அந்த பாதிக்கப்பட்ட 3 இளைஞர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியும். அங்க உள்ள பாண்டின்னு சொல்லி ஒன்றிய செயலாளர், விடுதலை சிறுத்தை ஒன்றிய செயலாளர், அங்க இருக்க செய்தி தொடர்பாளர் சார்லஸ், வேங்கவேல இருக்க ஐயா முருகன், இதை பிரச்சனை வெளியே கொண்டாங்களே, இவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. இந்த விஷயத்தை வந்து விடுதலை சிறுத்தை இல்லை என்றால் இந்த விஷயமே வெளியே வந்திருக்காது. இல்ல, இப்ப கேள்வி என்னவா இருக்குன்னா சார், அந்த மக்களுடைய வழக்கை போட்டு அதை வந்து ஒரு பட்டியல் சமூக வன்கொடுமை வழக்கு அல்ல அப்படின்னு சொல்லி பொதுவான வழக்கா மாத்தி அதை வந்து நீதிமன்றத்துல இருந்து சிறப்பு நடுவர் நீதிமன்றத்துக்கு மாத்திட்டாங்க. இதுக்கு மேல அந்த வழக்கு நடந்தாலும் நடக்கலனாலும் அதுல ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி ஆயிப்போச்சு. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இது வந்து இந்த நாட்டை ஆளுகின்ற எந்த அரசாலும் அவமானம், புரியுதுங்களா? வந்து இது வந்து வெக்கி தலை குனியணும் எல்லாருமே. இப்படி ஒரு வழக்கு பாதிக்கப்பட்டவனே குற்றவாளி ஆக்குறது எவ்வளவு பெரிய கேவலம். இது கேவலம் தான். இது யார் ஆண்டா என்ன? திமுக ஆண்டானா அதிமுக ஆண்டானா? இது அவலம் இல்லையா, கேவலம் இல்லையா? நீங்க புரிஞ்சுக்கல சார். கூட்டணிக்காக வந்து நீங்க சங்கடம் கொடுக்காம நாங்க வந்து அரசியல் பண்றோம். கூட்டணி என்பது தேர்தலுக்கு மட்டும்தான் சொல்றேன் சார். நீங்க வந்து கூட்டணி விட்டு வெளியே வாங்கன்னு சொல்ல, வேங்கவேலுக்கு உள்ள போங்க. அது அந்த அம்மா கருப்பா இறந்தாங்கல்ல, கருப்பாயின்னு ஒரு அம்மா இறந்தாங்கல்ல, இறந்தப்ப கேட்டை உடைச்சிட்டு உள்ள போயிட்டோம்ல. யாரு போனது? விடுதலை சிறுத்தை போனோம்ல. செக் போஸ்ட் எத்தனை இருக்கு சார்? இன்னும் இருக்குல்ல. தட்டி விட்டாச்சு, திறந்து விட்டாங்க, தட்டி போயாச்சு உள்ள. சிந்தனச்சலம் போயிட்டு இருந்தாருல, இப்ப எல்லாரும் போகக்கூடிய இடத்துக்கு வந்துருச்சு. சிந்தனச்சலம் போயிட்டு இருந்தாருல, மறுநாள் போனார்ல. இல்ல, இப்ப அந்த 144 வந்து முழுமையா நீக்கப்பட்டுருச்சு. அது அறிவிக்கப்படாத 144 எடுத்தாச்சு. நாங்க அந்த அம்மா இறந்த அன்னைக்கு, கருப்பாய் அம்மா இறந்த அன்னைக்கு ஒரு வாரத்துக்கு முன்பு நாங்க உடைச்சு உள்ள போயிட்டோம்ல. 2 வருடமாக இருந்ததுக்கு என்னங்க 2 வருஷமா இருந்துச்சு சார். அந்த மாதிரி ஏங்க மக்கள் எழுச்சிதான் தீர்மானிக்கும். நாங்க அடிச்சு என் கட்சி விடுதலை சிறுத்தைகள் 2 வருஷமா அந்த இடத்தை வந்து ஒரு சிறை கூடாரமா வச்சிருந்தாங்கல்ல. நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வரைக்கும் வேங்கவேலை பத்தி பேசுறவங்க யாரும் சும்மா மெயின் ஸ்ட்ரீம் மீடியால பேசிட்டு போயிடுவாங்க, சும்மா கேட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு இப்போ மாலையில கன்னியாகுமரியில விடுதலை சிறுத்தைகள் வேங்கவேல் கண்டிச்சு ஆர்ப்பாட்டம், புரியுதுங்களா? தமிழ்நாடு முழுக்க விடுதலை சிறுத்தைகள் வேங்கவேலுக்காக போராட்டம் பண்ணியிருக்கோம். வேங்கவேல குற்ற நகல் அறிக்கை கொடுத்தனையே வேங்கவேலுக்குள்ள மக்களை திரட்டி விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட போராட்டம் பண்ணியிருக்காங்க, கைதாயிருக்காங்க, புரியுதுங்களா? அப்ப மக்களோட களத்தில் நிற்கிறோம். நீங்க காவல்துறையா இருக்கட்டும், இல்ல நிர்வாகத்துறையா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைக்கு எதிராக இருக்குன்னு சொல்றோம்ல. நாங்க மூடி மறைச்சு பேசுறோம். திமுக நாங்க சப்ப கட்டணும். நாங்க பாதிக்கப்படும் போது யாரா இருந்தா என்ன? இல்ல, இப்ப நாங்க கேட்கறது என்னன்னா, பட்டியல் சமூக வன்கொடுமை அல்ல, SC STக்கான வழக்கு இல்லைன்னு சொல்லி அதை மாத்திட்டாங்க. நாங்க வந்து பேரியரை உடைச்சு உள்ள போயிட்டோம்னு சொல்றீங்க. 2 வருடங்களாக அந்த மக்கள் ஒரு திறந்த வெளி சிறை கூடத்துல அடைக்கப்பட்ட மாதிரி. நீங்க இப்ப விடுதலை சிறுத்தை நோக்கி குற்றச்சாட்டு சொல்றீங்களா, கேள்வி கேட்கறீங்களா? இல்ல சார், நீங்க செய்யணும் கேள்வி. சரிங்க, விடுதலை சிறுத்தை நோக்கி வேங்கவேலுக்கு
உள்ள நீங்க ஏன் போல, என்ன காரணம் கேள்வி கேக்குறீங்கல்ல? யாரையுமே உள்ள போக விட மாட்டேங்கிறாங்க. அது ஒரு அடக்குமுறை இல்லையான்னு கேக்குறேன். இந்த கேள்வி நீங்க போகலன்னு மட்டும் கேட்கல, எல்லாருமே உள்ள போகணும். சரி ரைட்டு. தமிழ்நாட்டுல எத்தனை தனி தொகுதி இருக்கு? 40 மேற்பட்ட 44 சட்டமன்ற தனி தொகுதி இருக்கு. 40 பிளஸ் 44. ஆமா. 44 சட்டமன்ற தனி தொகுதியில 2 சட்டமன்ற தொகுதி வந்து விடுதலை சிறுத்தைகள், அண்ணன் சிந்தனை செல்வன், அண்ணன் பனைபோர்வு தனி தொகுதியில விடுதலை வேட்பாளர்கள். மிச்சம் 42 எந்த வேட்பாளர்கள்? அதிமுக, திமுக, காங்கிரஸ் இருக்காங்களா? யாராவது போயிருக்காங்களா எங்களுக்கு? 42 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருங்க, நான் கேட்கிறேன். 40 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்களா? 42 சட்டமன்ற உறுப்பினர்களையும் புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்த இடஒதுக்கீட்டுல, அரசு இடஒதுக்கீட்டுல பெற்றுதானே? ஏன் நீங்க போக மாட்டீங்களா? காங்கிரஸ் அம்பேத்கரியத்தை மையமாக கொண்ட ஒரு கட்சி கிடையாது, அடித்தளமாக கொண்ட ஒரு கட்சி கிடையாது. நீங்க சொல்ற எந்த கட்சியுமே அம்பேத்கரியத்தை மையமாக கொண்ட ஒரு கட்சி கிடையாது. விசிக தான் அம்பேத்கரியத்தை. நான் சொல்றது புரியலையா? அம்பேத்கர் போட்ட இடஒதுக்கீட்டுல நீ சட்டமன்ற உறுப்பினரான அந்த தனி தொகுதியில இல்ல சார், உங்களுக்கு தெரியும், எந்த கட்சியில இருந்தாலும் அவங்க அந்த கட்சியுடைய கருத்தியலின்படி தான் வேலை செய்வாங்க. எந்த கட்சியில உள்ள பட்டியல் சமூகத்தினரோ அந்த கருத்தியலின்படி அவங்க வந்து அம்பேத்கரியத்தை சார்ந்தவங்க கிடையாது. நீங்க மட்டும் தான் அம்பேத்கரியத்தை சார்ந்தவர். புரியுதா உங்களுக்கு? அதான் சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? யாரு விடுதலை சிறுத்தை மட்டும்தான்? அப்பதான் விடுதலை சிறுத்தைகள் செய்யணும்னு. அப்ப நாங்க தான் செய்யறோம். நாங்க தான் செய்யறோம். 42 பேர் செய்ய முடியல. இந்த பட்டியல் இனத்துல இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் 42 பேர் செய்ய முடியல. இந்த 42 பேரை பார்த்து யாரும் கேள்வி கிடையாது. ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய, விளிம்புநிலை மக்களுக்காக போராடிட்டு இருக்கோம். இந்த போராட்டத்தை முன்னெடுத்து விடுதலை சிறுத்தைகள். அதனாலதான் இந்த கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு. நீங்க வேற யாரும் கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. இல்ல சார், எல்லாத்தையுமே கேட்கணுங்கிறது உங்களுடைய பார்வை, எனக்கு புரியுது. நான் அதுல வந்து மாற்றுக்கிறது இல்லை. ஆனா நாங்க என்ன கேட்கிறோம்னா, விசிக அதை செஞ்சிருக்கணும் தானே. 2 வருடமாக வந்து அவங்கள ஒரு திறந்த வெளி சிறை கூடாரத்தில் வச்ச மாதிரி அறிவிக்கப்படாத 144 போட்டு உங்க கட்சியில உணவே குற்றம் சாட்டுறாங்க. நாங்க யாரு குற்றம்? உங்க கட்சியில எல்லாருமே சொல்லியிருக்காங்க, சங்கத்தமிழ் அவர்கள் உட்பட எல்லாருமே சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து 2 ஆண்டுகளா அந்த வழக்கை விடுதலை சிறுத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சரி, சிபிசிஐடி இப்படிதான் பண்ண போகுது, இந்த பட்டியலினத்தில் இருக்க இளைஞர்களை பாதிக்கப்பட்ட மக்களையே வழக்காளரை உருவாக்க போறாங்க, அவர்கள் மீது வழக்கு திணிக்கப்பட போகுதுலாம் எங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு. ஏன்னா சிபிசிஐடி விசாரிச்ச அதிகாரிகள் பெரிய சாதியவாதியா இருக்காங்க. அவங்க இவனை குற்றவாளியாக்கல முடிவா இருக்காங்க. அவங்க குற்றவாளியை ஃப்ரேம் பண்றாங்க இவனை. புரியுது உங்களுக்கு? நாங்க நேர்மையான விசாரணை நடத்துன்னு சொல்றோம். குற்றப்பத்திரிகை நகல் கொடுத்துருக்காங்களா? குற்றப்பத்திரிகையுடைய நகல் கொடுத்திருக்காங்களா? வக்கீல் வாங்கிருக்காங்க வழக்கறிஞர்கள். எனக்கு கொடுக்கலன்னு ரொம்ப நாளா குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. பெட்டிஷன் போட்டிருக்காங்க, இன்னும் கொடுக்கல. சரி, ஒரு விஷயம் என்னன்னா, எஃப்ஐஆர் காப்பில இருந்து எதுவுமே இது வரைக்கும் அந்த குற்றச்சாட்டு அதெல்லாம் வாங்கி எப்ப கொடுத்தாங்க சார்? அது அப்பயே வாங்கியாச்சு, முதலே கொடுத்து எல்லாமே எவிடன்ஸ் கதர் இருக்காருல்ல. ஆமா, குற்ற நகல் அறிக்கையும் வந்துருச்சுப்பா, வாங்கிட்டாரு. இல்ல, ஆனா அவர் தான் சொன்னாரு எந்த ஒரு அவங்களுமே அவருக்கு தரப்படல அப்படின்னு அவர் தான் சொல்லியிருக்காரு. போட்டு வாங்கியாச்சு, அதுல ஆன்லைன் எடுத்திருக்காங்க. ஆன்லைன்ல இந்த தம்பி மேல போட்ட வழக்கு வந்து சாதாரண வழக்கு தான், பெயில் செக்ஷன் தான். அது நீதிமன்றத்திலயோ இல்ல ஸ்டேஷன்லயே வாங்கிக்கலாம். அது இப்போ சார், இதுக்கு முன்னாடி நிறைய ஆவணங்கள் வழங்கப்படாம இருந்துச்சு. அது என்ன விசாரணை இருக்கும்போது, நீங்க விசாரணை இருக்கும்போது எப்படி அறிக்கை வெளியிடுவாங்க? அறிக்கை வெளியிடணும் சார். ஒரு மேல குற்றச்சாட்டு போட்டுருக்கா சம்மன் கொடுத்தானே நீங்க விசாரணை கூப்பிடணும். சம்மனே கொடுக்கப்படாது. சம்மன் கொடுத்து விசாரணை சம்மன் கொடுத்துருக்காங்க. சம்மன் கொடுத்து விசாரணை போவாங்க. சம்மன் விசாரணை போவாங்க. சரி, இது போக வந்து அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் வந்து சரியான விசாரணை அறிக்கையை வந்து தாக்கல் பண்ணல, யாருமே வந்து விசாரிக்காமலே விசாரணை அறிக்கை போட்டிருக்காங்க. டிஎஸ்பி ராகவி அவர்கள் மேல ஒரு வழக்கு போட்டதா சொல்றாங்க. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். வேங்கவேல்ல அந்த குடிக்கிற நீர் மலத்தை கலந்தது முழுக்க பஞ்சாயத்து தலைவருடைய கணவர் முத்தையா, காசிராஜன், இன்னொரு 15 வயசுல இருந்து ஒரு பையன் 14 வயசு வச்சுங்க. இந்த 3 பேருக்கு தான் விஷயம் தெரியும். சரி, இந்த 14 வயசு பையனை விசாரிக்க சொல்லி அழுத்தம் கொடுக்குறாங்க. யாரு? வேங்கவேல இருக்க மக்கள். நீங்க 300 பேரை விசாரிச்சீங்க, 150 பேர்ட்ட செல்போனை பிடுங்குனீங்க, டவரை செக் பண்ணீங்களா தாண்டி காசிராஜன் முன்னுக்கு முரணா பதில் சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டு பிரச்சனை உருவாக்குறாங்க. அந்த காசிராஜன் பிறந்து போயிட்டாரு. அப்ப அந்த பையனை கூட்டு விசாரிக்கன்னு சொல்லி விசாரிக்கும் போது அந்த பையனை சேஷனுக்கு கூப்பிடல. அங்க அந்த இறையூர்ல இருக்கிற மந்தையில வச்சு ஒரு 1/2 மணி நேரம் சிபிசி விசாரிச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப இங்க சேரிக்குள்ள வேங்கவேல இருக்கிற பையனை, படிக்கிற பையனை இரவு 2 மணிக்கு 11 மணிக்கு உசுப்பி கூட்டு போறாங்க. அங்க ஒரு 1/2 மணி நேரம் பகல்ல வந்து விசாரிச்சுட்டு போறாங்க. இரவு 11 மணிக்கு கூப்பிடக்கூடாது தானே? இரவு 11 மணிக்கு விசாரணை இங்க விசாரணை கூப்பிடுறாங்கல்ல சேரிக்குள்ள காவல்துறை சிபிசிஐடி. அவனை 1/2 மணி நேரம் விசாரிச்சு அனுப்பி ஓட்டு அனுப்புவாங்களே, என்ன காரணம்? அப்ப இந்த தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, வேங்கவேல் மக்கள் அந்த பையன் தான் கலந்துருக்கான், அவன் முத்தியா சொல்லி காசிராஜன் உடந்தையா இருந்து இந்த விஷயம் செஞ்சிருக்காங்க, இந்த பையன் தான் நீங்க விசாரிக்க சொல்றாங்க. அவன்கிட்ட 1/2 மணி நேரம் விசாரிச்சீங்கன்னா அவனை விசாரிக்க என்ன ஆக போகுது? ஒரு நாள் உட்கார வைங்க அவனை ஸ்டேஷன்ல. அப்ப வேங்கவேல இருக்க மக்களை
குணுவுப்படுத்துறீங்க, உட்கார வைக்கிறீங்க, மன உளைச்சல் ஆக்குறீங்க. அவனை குற்றவாளி ஆகுடான்னு சொல்லி உன்னை எஸ்ஐ ஆக்குறேன். அந்த முரளிராஜாவை, இந்த சுதர்சனை நான் உனக்கு அரசு வேலை வாங்கி தரேன், இந்த முத்துகிருஷ்ணனை நான் 3 லட்சம் பணம் தரேன், இப்படிலாம் பேசுறீங்களே, ஏன் அந்த பையனை கூட பேசியிருக்கலாம்ல? என்ன காரணம் பேசல? இப்போ ஒரு சாதிய மனப்பான்மையோட தான் இந்த விசாரணையை நடத்தப்பட்டிருக்கு. சிபிசிஐடி முழுக்க சாதிய மனோபாவம் தான் இருக்காங்க. அதுல குறிப்பா ஒரு சீராளன்ற அதிகாரி, அந்த சீராளன் ஒரு பேர் சீராளன், முழுக்க சாதியத்தோட இருந்திருக்காரு. ஒரு உத்ராட்சி கோட்டை போட்டதுக்காண்டி எஸ்இபி நீங்க உத்ராட்சி கோட்டை போறியான்னு கேட்டிருக்காரு. இது எவ்வளவு பெரிய வன்மம். அந்த முத்தையான்ற நபருமே வந்து நிறைய பேர் வந்து சாதிய பேர் சொல்லி திட்டி இருக்கிறாருன்னு கூட சொல்றாங்க. ஆனா அதற்கு வரைக்கும் வழக்கு போட சொல்றாங்க, போட மாட்டாங்க. நீங்க குற்றவாளின்னு சொல்றோம், அவரை கூட விசாரிக்கவே மாட்டீங்களே. அவர் ஒரு நாள் உட்கார வச்சதுன்னா அவர் உண்மையை சொல்லுவாரு. முத்தையா அவர்களை விசாரிச்சிருக்காங்களா? அரை மணி நேரம் விசாரிச்சிருக்காங்க. நீங்க எதிர்த்தரப்புல இருக்க அத்தனை பேருமே அரை மணி நேரம் 1 மணி நேரம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா தாழ்த்தப்பட்ட வேங்கவேல் காலனி மக்கள் மட்டும் 1 நாள் 2 நாள் உட்கார வச்சிருக்காங்க சிபிசி அலுவலகத்துல. இப்போ அதிமுகவுடைய மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை அவர்கள் வந்து மாநிலங்களவையில் பேசும்போது அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல இருந்து பல பாலியல் குற்றச்சாட்டுகள், திமுகவுடைய இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அவர் சொல்லி மாநிலங்களவையில் பேசுறாரு. விசிகாவில் வந்து 2 எம்பிக்கள் இருக்கிறாங்க, மக்களவையில் இருக்கிறாங்க. அவங்க இதை பற்றி பேசுவாங்களா? எப்போ பேசுவாங்க? வேங்கவேல் குறித்து நாடாளுமன்றத்தில் அட்ரஸ் பண்ணுவாங்களா? அதுவும் இந்த சூழலில் வந்து அதை பேசுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. வேங்கவேல் அந்த சம்பவம் என்பது தேசிய அவமானம் என்று விடுதலை சிறுத்தையின் தலைவர் எழுச்சி தமிழ் சொல்லியிருக்காரு. தேசிய அவமானம் நாடாளுமன்றத்தையா இல்ல நாடாளுமன்றத்துக்கு வெளியே, புரியுதுங்களா? தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கான். இதை விட என்ன செய்யணும்? நீங்க இன்னொரு விஷயம் சொல்லுங்கன்னா, நாங்க பாதிக்கப்பட்டா நீங்க தான் பேசணுறீங்க. ஏன் நீங்களாம் பேச மாட்டேன்னு கேட்கிறேன். எல்லாரும் இல்லங்க, இங்க இருக்க பத்திரிகையாளர்கள், இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாருமே பேசணும் சார். யார் பேசுறா? எனக்கு அடிபட்டுருச்சுன்னா முதல்ல நான் தான் எனக்கு அடிபட்டுருச்சு. நான் தானே கத்திக்கிட்டு இருக்கேன். ஆமா, நான் தானே கத்திக்கிட்டு இருக்கேன். நான் கத்துறதே குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருந்தீங்க நீங்க. இல்ல அது போதுமானதா இல்லங்க பிரச்சனை. ஏங்க நான் தான் கத்திக்கிட்டே தானே இருக்கேன். விசிக வந்து வன்கொடுமை, பட்டியல் சமூக வன்கொடுமை வழக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க அடுத்து? அதுதான் வழக்கு நாங்க ஹைகோர்ட் கொண்டு போவோம். வழக்கு ஹைகோர்ட் போட்டிருக்காங்க, ஹைகோர்ட்ல கேள்வி கேட்போம், சுப்ரீம் கோர்ட் வழக்கு நடத்துறாங்க. இது சட்ட ரீதியாக பார்க்க முடியும். ஒன்று தெரிஞ்சுங்க, இதை நாளைக்கே வந்து வேங்கவேல வந்து ஒரு வெடிகுண்டை வச்சு அந்த வேங்கவேல் கிராமமே தமிழ்நாடு வரைபடத்தை இல்லாமல் பண்ண முடியுமா? இல்ல சார், உடுமலை சங்கரனுடைய ஆணவ படுகொலையின் போது எடப்பாடி பழனிசாமியுடைய அரசு அவ்வளவு விமர்சிச்சாங்க, அதிமுக அரசு அவ்வளவு விமர்சிச்சாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஸ்டாலின் அரசு அவர்களை விமர்சிக்க நீங்க தேவையில்லை, இதற்கு நடவடிக்கை எடுங்க, அவருடைய கவனத்தை கூட கொண்டு போக முடியலன்றதான் என்னுடைய கேள்வி. எங்க நடவடிக்கை 2 முறை சொல்லியிருக்கேங்க. இப்ப உங்களை பார்க்க விடுறோம்னு சொல்றேன், இந்த மாதிரி பிரச்சனை என்ன எனக்கே அசிங்கமா இருக்கு உங்களுக்கு சொல்றதுக்கு. இல்ல ஸ்டாலின் அவருடைய கவனத்தை கொண்டு போயாச்சுலங்க. நீ பிரசிடன்ட் அப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி போல மெத்தனமான ஒரு ஆட்சி தான் நடத்துறாரு. ஏங்க நான் என் பிரச்சனை உங்களுக்கு சொல்லிட்டேன், பிரச்சனை தீர்க்கிறது இங்க இருக்கீங்க, நீங்க தானே முடிவு செய்யணும். அதான் சார், எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியில் நிறைய புரியலையா? நீங்க முதலமைச்சருங்க, ஸ்டாலின் அவர்கள் சரியா செயல்படலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க முதலமைச்சருங்க, என் பிரச்சனை உங்களுக்கு சொல்லிட்டேன், நீங்க தானே தீர்க்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? நான் கவனத்துக்கு கொண்டு போயிட்டேன், இனி அவர் பாடு அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, அவரை சரியா செஞ்சாரா இல்லையாங்கிறதா கேள்வி. என்னது? அவர் சரியா செஞ்சாரா இல்லையா? செஞ்சாரா தீர்ந்து பிரச்சனை. உங்களுக்கு செய்யல, நீங்க என்ன போட்டு வாங்க கூடாது. இல்ல நான் போட்டுலாம் வாங்கலங்க, இதுதானங்க உண்மை. நீங்க சொல்லுங்க, போட்டு வாங்காதீங்க. நான் சொல்லுங்க, நான் என் பிரச்சனை உங்களுக்கு சொல்லிட்டேன், அட்ரஸ் பண்ணிட்டேன். நான் வரவிட்ட முறை சொல்லிட்டேன். நீங்க தீக்கிறதுல இருக்கீங்க, காவல்துறையும் கையில இருக்கு, நிர்வாகம் கையில இருக்கு, நீங்க எது வேணா செய்யலாம்ல. இல்லை, இப்போ அடுத்து திருப்பரங்குன்ற வழக்கு நம்ம பேச போகிறோம். திருப்பரங்குன்றத்தில் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தை முழுக்க 144 போட்டிருக்காங்க. ஆனால் அங்கே மக்கள் கூடியிருக்கிறாங்க. இங்கே வந்து 144 போடலை, ஆனாலும் மக்களை கூட விட மாட்டேங்கிறாங்க. 4 அடுக்கு பாதுகாப்பு. இவ்வளவு நாட்களாக முதல்ல மீடியாவை இதுக்குள்ளே அலோவ் பண்ணுங்க, எல்லா கட்சியும் அலோவ் பண்ணுங்க, இது பேசட்டும். ஏன்னா வெறுமனே ஒரு குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த வழக்கு கிடையாது, அதை தாண்டி உள்ள சாதி வன்கொடுமைகள் இருக்குது, இரட்டை கொலை முறை இருந்துச்சு, கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க. ஒட்டுமொத்த சாதியத்தின் இருப்பும் வேங்கவேலுக்குள்ள இருக்குன்னு நீங்க தான் வந்து உள்ள சொல்லவா? சொல்லுங்க. அந்த கோயிலுக்குள்ள போய் பிரச்சனை ஆச்சுல, கலெக்டருடைய போய் சாமி இந்த வருஷம் உள்ள விடல வேங்கவேல்ல, அந்த ஐயனார் கோயில்ல இந்த வருஷம் யாரும் உள்ள விடலையே. சார் இதை பெரிதுபடுத்த வேண்டியது நாம தானே சார்? சார் நாங்க தான் சார் நான் தானே சொல்றேன், இதை நான் தானே சொல்றேன். அரசியல் களத்துக்கும் கொண்டு போகணும் தானே, நாங்க தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம்ல. நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நம்ம தான் முயற்சி பண்ணுங்க. பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் 3 பேர் வந்து ஒரு வார இதழில் பேட்டி தந்தாங்க. பாதிக்கப்பட்ட இளைஞர்களுடைய குரல் வந்து அந்த அது போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இப்படியா நிறைய பேர் கேட்கிறாங்க, புரியுதுங்களா? அப்ப ஊடகங்கள் எல்லா மென்ஷிங் ஊடகமும் வந்து அந்த கிளிப்பிங்ஸை போட்டு அந்த பயலுக்கு கண்ணாடியை போட்டுருக்கேன், போட்டோ போட்டு அப்படி இப்படின்னு அவனை வேற மாதிரியை காட்டி குற்றவாளி ஆக்க பார்க்குது.
இதெல்லாமே நீங்க சொல்றது எல்லாமே ஊடகங்கள் பண்றது. ஊடகங்கள் நேர்மறையா சித்தரிக்கிறாங்க, எதிர்மறையா சித்தரிக்கிறாங்க. ஒரே ஒரு ஊடகம் தான் ஜூனியர் விடன் தான் அதை வந்து அந்த பயலுக்கு ஆதரவா பேட்டியை போட்டது. அவங்க போட்டாங்க, நீலம் பதிப்பகம் போடுறாங்க, ரெட் பிக்ஸ் போடுறாங்க, எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அரசியல் ரீதியா நாம இதில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணோம்? முழுக்க விடுதலை சிறுத்தைகள் ஏன் இன்னைக்கு போராட்டம் பண்றேன்னு சொல்லல. கன்னியாகுமரியில குமரி முனையில இன்னைக்கு இல்ல சார், நம்ம பண்றோங்கிறது ஆட்சியில அதிகாரத்தில் இல்லாத கட்சி சொல்லலாம். எம்பி எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படி சொல்ல முடியாது. ஏங்க ஒரு எம்பி போய் ஒரு சிஎம் பாக்குறாரு, அவர் வேங்கை வயலுக்கு போறாருன்னா அதோடைய கவனம் வேற தானே. நீ ஒண்ணு புரியலையா உனக்கு? சொல்லுங்க சார். மதுரையில திருப்பரங்குன்ற மலை சம்பந்தமா பிஜேபியில உடனே ஒரு 5000 பேர் கூடுனதுக்கும் கூட விட்ட போலீஸ் உளவுத்துறைக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களை ஒடுக்குன்னு யாரும் பேச மாட்டாங்களே. எங்களை வேங்கல் விட மாட்டானே. என்ன காரணம்? சாதி. திருப்பரங்குன்றது உள்ள விட்டல, எல்லாத்தையும் உள்ள விட்டல. எப்படி உள்ள வந்தாங்க மதுரைக்குள்ள? மதுரையில இருந்தது எனக்கு தெரிஞ்சு 200 பேர் மதுரை கலந்துருப்பாங்க, மதுரைக்காரவங்க. மற்ற வெளியே இருந்து எப்படி உள்ள வந்தாங்க? சுத்தி தேனி திண்டுக்கல் அந்த மாதிரி எப்படி வந்தாங்க? அப்ப அவங்க எப்படி உள்ள விடுற? முழுக்க காவல்துறை சாதியமயமா இருக்கு, நிர்வாகம் சாதியமயமா இருக்கு. திருப்பரங்குன்றம் நம்ம அடுத்து பேசுவோம். வேங்கை வயலில் வந்துட்டு இதுக்கு அடுத்து இந்த வழக்கு எப்படி அடுத்த திசைக்கு நகரும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்க இது மாதிரி நிறைய தலித் வன்கொடுமைகளுக்கு பார்த்த நபர் தான். விடுதலை சிறுத்தைகள் இந்த வேங்கவேல் விஷயத்துல இப்பொழுது வரைக்கும் சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். இதை உச்ச நீதிமன்றம் வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் சட்ட போராட்டம் நடத்தி குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள், குற்றவாளி ஆக்கப்பட்டவர்கள் உண்மையான நிரபராதிகள் காட்டுவோம். சிபிஐ விசாரணை தேவைன்னு இந்த இடத்துல கருது. சிபிஐ விசாரணை தேவை. ரெண்டாவது, இந்த குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் விடுதலை வாங்கிட்டு குற்றம் சாட்ட இந்த அதிகாரிகள் இருந்தாங்களா அவங்க மேல வழக்கு தொடுப்போம். பொய் வழக்கு போட்டு சிபிசிஐடி மேல வழக்கு போடுவோம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு திராவிடர் கழகத்துடைய தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் வந்து அவர் சொல்றாரு, இது அரசியலாக மாற்றாதீங்க, இதில் அரசுக்கு களங்கம் விளைவிக்காதீங்க, விசாரணை அமைப்பு அறிவியல் பூர்வமாக அவங்களை கண்டறிஞ்சிருக்கிறாங்க. மூத்த தலைவர் அப்படி பேசக்கூடாது. தமிழ் சமூகத்தில் ஒரு பெரிய கட்சியினுடைய பாரம்பரியம் இருக்காங்க, அவர் பேசக்கூடாது. இல்லை, அதான் அதுக்கு என்ன எதிர்வினை ஆட்டணும்? நம்ம எந்த விதமான எதிர்வினையுமே இந்த இடத்துல கொடுக்கலையே. குறைந்தபட்சம் ஒரு பதிலாக சொல்லியிருக்கணும். நாங்கள் சொல்லியிருக்கோம்ல, பேசக்கூடாதுன்னு சொல்கிறோம்ல. இல்லை சார், இது ரொம்ப குறைவாக இருக்குது. நம்ம பக்கத்துல ஒரு அறிக்கை தான் கொடுத்துருக்கணும் இல்லையா? நீங்கள் அதான் இப்போ எங்கள் பக்கம் திரும்பல. நான் அதான் முதல்ல சொன்னேன், எங்கள் பக்கம் இந்த சாதியவாதி நம்புறாங்கிறதுனால தான் சார் உங்கள் பக்கம் திரும்புறாங்க. இல்லை நீங்களும் சொல்லலாம், எங்கள் பக்கம் காவல்துறை எங்கள் பக்கம் திரும்புது, நிர்வாகம் எங்கள் போய் ஒடுக்குது, சாதியவாதிகள் ஒடுக்குறாங்க, பெரிய அரசியல் கட்சிகள் ஒடுக்குது, நாங்கள் வளரக்கூடாது, விடுதலை கொடிமரம் ஏற்ற முடியல, பேர் பலை வைக்க முடியல, எல்லா இடங்களும் எல்லா தலைவர் படமும் இருக்கும், எங்க தலைவர் படத்தை மறைச்சு விட்டுருவாங்க. இது நடக்குன்னு சொல்றோம்ல. திராவிட மாடல் ஆட்சியில சமூக நீதி எல்லாம் கிடையாது, சாதியத்தோட தான் எல்லாம் நடக்குது. திராவிட மாடல் சொல்லாதீங்க, இந்த தமிழ்நாட்டுல சாதியும் தலைவிரிச்சு ஆடு சொல்லுங்க. திராவிட மாடல் ஆட்சியில சமூக நீதி இருக்குன்னு சொல்றாங்க. அதிமுக ஆட்சியில் அப்படி எல்லாம் சொல்லப்படல. ஆனா திமுக ஆட்சி அப்படி சொல்லுது அப்படிங்கிறப்ப அந்த கேள்வி வரத்தானே செய்யும். நீங்க அப்படி பார்க்க கூடாதுல்ல. நான் இந்த கூட்டணிக்குள்ள இருக்கோம், இந்த கூட்டணிக்குள்ள எங்களால எவ்வளவு சொல்ல முடியும்னு சொல்றோம்ல, நாங்கள் பேசுகிறோம்ல, நாங்களும் வாய்மூடி மௌனியாக கிடையாதுல்ல. சரிங்க சார், வேங்கவேல் குறித்து நிறைய பேசியிருக்கிறீங்க, உங்களுடைய கருத்து தெரிவிச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.